எழுத்தாளர் பதிப்பாளர் திரு ஆழி செந்தில்நாதன், உங்களுடைய கணிப்பு பார்வை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆரூடமாக ஏதாவது சொல்றதுங்கிறது வந்து ஒன்றும் பெரிய புத்திசாலித்தனம் கிடையாது. இந்த 7 கட்ட தேர்தல் ஒருவேளை தொடக்கத்தில் முதல் 2 கட்டமாக மட்டுமே இந்த தேர்தல் முடிந்திருந்தால் தேர்தலுக்கு முன்னாடி இருந்த ஒரு மனநிலை, அதாவது அது உண்மையான மனநிலையா அது உருவாக்கப்பட்ட மனநிலையோ, தேர்தலுக்கு முன்னாடி இருந்த அந்த மனநிலை இருந்திருக்குமானால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு என்டிஏக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை ஈட்டி கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த 7 கட்டமாக வந்து பிரித்து நடக்கும்போது நடைபெற்ற பல்வேறு விஷயங்களை பார்க்கும்போது இந்த 7 கட்டத்துக்கு முன்னாடியே ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியிலிருந்தே இந்த நாட்டில் என்ன மாதிரியான மனநிலை இருக்கிறது என்பதை வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதாவது வந்து 400க்கு மேலே நாங்கள் வாங்கிடுவோம், அடுத்த ஆட்சி எங்களுடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி தொடக்கத்தில் சொன்னாலும் கூட இடையில வந்து அதை வலியுறுத்த முடியாத ஒரு நிலைக்கு பேசும்போது பேசுகிறாங்க. ஆனால் வந்து அந்த பாடி லாங்குவேஜில் அந்த உத்தரவாதம்லாம் ஒன்றும் பார்க்க முடியல. என்ன காரணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரிஞ்சது. இவங்க வெற்றி பெறுவதற்காக 7 கட்டமாக பிரித்து வைத்தாலும் அந்த 7 கட்டமாக பிரித்து வச்சது எதிர்கட்சிகளுக்கு தான் அதிக பலன் கொடுத்துருக்குமோ அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். வெற்றி பெறுவதற்காக இவர்கள் பிரித்து வைத்தாலும் தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் ஆணையம் தான் இதற்கு முன்னாடி வந்து இதை விட குறுகிய காலத்தில் தேர்தல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. தகவல் தொடர்பு அதிகமாக இல்லாத காலகட்டத்தில், சட்டம் ஒழுங்கு அதிகமாக பேணப்பட முடியாத பிரச்சனை இருந்த காலகட்டத்தில், சீட்டுல காகித சீட்டுல வாக்கு போடப்பட்ட காலகட்டத்தில் நடந்த தேர்தல்களை விட எல்லா தொழில்நுட்பமும் வளர்ச்சியும் பாதுகாப்பும் அதிகரிச்ச இந்த காலகட்டத்தில் இவ்வளவு காலமா நடத்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. 96 கோடி வாக்காளர்கள் அப்படிங்கிற அதுதானே, இன்னொரு 100 கோடி கூட சேர்த்துக்குங்களேன். எல்லாரும் தனித்தனி தானே ஓட்டு போட போறாங்க, தனித்தனி தொகுதியில் தானே ஓட்டு போட போறாங்க. அவங்க உண்மையிலே ரொம்ப ஷார்ட்டான பீரியட்ல பண்ணியிருக்கலாம். ஆனாலும் இதுக்கு முந்தின தேர்தலில் பண்ணது போலவே வந்து தங்களுடைய இந்த கேன்வாஸ்க்கு வசதியாக வந்து சில வேலைகளை வந்து அவர்கள் யோசிச்சிருக்கலாம். ஆனால் அது அவர்களுக்கு உதவி செஞ்சதா இல்லை எதிர்கட்சிக்கு உதவி செஞ்சதாங்கிறது 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். நான் எக்ஸில் போர்ட் முடிவுகளை வந்து நான் ரொம்ப அதிகமாக மதிக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு 20-25 வருஷமா நான் பார்த்ததில்ல பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு கேண்டிடேட் அப்படின்னு ஒரு சூழல் இருக்குமானால் பெரும்பாலும் எக்ஸிட் போல்ஸ் வந்து அதுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்கு. அதை முடிவுகள் மாறி கூட வந்திருக்கலாம். ஆனால் பிஜேபி ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய ஒரு கேஸ்ல பெரும்பாலும் தே ஆர் பயாஸ் டுவர்ட்ஸ் பிஜேபி வில் பி வின்னிங். அவ்வளவுதான். இதுதான் நான் அதிகமாக பார்த்தது. 2004 வந்து அதுதான் நடந்தது. சோனியா காந்தி ஜெயிச்சாங்க. பல சமயங்கள்ல அதாவது பிஜேபி ஒரு மேஜர் கேண்டிடேட்டா இருக்கிற பட்சத்துல இவங்களுடைய இயல்பான முடிவாக அவர்கள் அறிவிப்பது பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது. அதனால வந்து நம்ம இன்னைக்கு வரக்கூடிய இந்த எண்ணிக்கைகள், இந்த தரவுகள்ல இருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம், என்ன ஆக்சுவலா நடந்திருக்குன்னு. ஆனா இந்த முடிவை வந்து முழுமையான முடிவாக ஏற்றுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ நான் வந்து வெளிப்படையாக இந்தியா கூட்டணி ஆதரவாளன் தான். இப்போ இந்த முடிவுகள் வந்து இந்தியா கூட்டணி வந்து 350 எடுக்குன்னு சொன்னா கூட என்னால் நம்ப முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸிட் போல் மேல வந்து ஒரு சின்ன ஒரு முழுமையான நம்பிக்கை வந்து எனக்கு வரல. ஏன்னா காரணம் அவங்க வேணும்னே செய்யறாங்களா இல்லையாங்கிறது இல்ல, அந்த முறை வந்து இந்தியாவோட டைவர்சிட்டியை எந்த அளவுக்கு வந்து அந்த கணிப்பீட்டு முறை வந்து உறுதி செய்கிறதுங்கிறதுல நிறைய கேள்விகள் இருக்கு. ரைட், ஓகே. நான் அதுக்கு அப்பாற்பட்டே வரேன். எக்ஸிட் போல் முடிவுகள் வந்து அது வரட்டும். ஆனா இப்போதைக்கு பொறுத்த ஒவ்வொரு ஸ்டேட்டாவும் நீங்க பல விஷயங்களை வந்து அப்போது சொல்லிக்கிட்டே தான் வர்றீங்க. நீங்க இப்ப வட மாநிலங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மோடி எதிர்ப்புங்கிற அந்த ஒரு உணர்வு, அலை கூட வேணாம், அந்த ஒரு உணர்வு உருவானா தான் அவர்களுக்கான தோல்விங்கிறது உறுதி அப்படின்னு. ஆனா ஒரு பக்கம் இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கும் போது தென் மாநிலங்கள்ல, குறிப்பா வட மாநிலங்கள் அப்படியான ஒரு எதிர்ப்புணர்வுங்கிறது உருவாயிருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? அது எந்தெந்த அப்படி உருவாயிருந்தா எந்தெந்த மாநிலங்கள்ல அது சீட்ல எதிரொலி? இப்போ வட மாநிலங்கள்னு சொல்லும் போது தெற்குல இருந்து பார்க்கும்போது நமக்கு சில குழப்பம் உண்டு. அது வட மாநிலங்கள் இருக்கிறது ஒரு 3 நாளா நம்ம பிரிச்சு பார்க்கணும். இப்போ வந்து உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர், அப்புறம் வந்து ஜார்க்கண்ட், இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா? இந்த பகுதியில் வந்து பெரும்பாலும் இந்தி ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் கிழக்க வந்து பீகார், ஜார்க்கண்ட், இந்த 2 ஸ்டேட்லையும் நான் கிழக்கிலேருந்து வரேன், மிக கடுமையாக பாஜகவுக்கு சோதனை காத்திருக்கிறது. இங்கே பீகாரை பொறுத்த வரையில் தேஜஸ்வி யாதவினுடைய
மிக வலுவான பிரச்சாரமும் நிதிஷ்குமார் அடித்த பல பல்ட்டிகள் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது அங்க வந்து போன முறை எடுத்த மாதிரி ஒரு ஸ்வீப்லாம் பிஜேபியால் எடுக்க முடியாது. எனவே வந்து இந்தியா கூட்டணி கணிசமான அளவுக்கு அங்க சீட்டுகளை பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்து வருகிறது. ஜார்க்கண்டை பொறுத்த வரையில இப்போ உங்களுக்கு வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த கட்சி அதனுடைய முதல்வருக்கு சமீபத்தில் இழைக்கப்பட்ட அந்த சட்ட ரீதியாகவோ அல்ல சட்டவிரோதமாகவோ என்ன வேணா வச்சுங்க, மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அங்கேயும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு கூடுதலான சாதகம் ஏற்படுகிறது. இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மிக முக்கியமான ஒரு மாநிலம். அந்த உத்தரப்பிரதேசத்துல வந்து போன முறை வந்து பெரிய அளவுக்கு வந்து பாஜக வெற்றி பெற்றது. அவர்களுடைய மையம், அதாவது இன்னும் ஐடியாலஜிக்கலாவே பார்த்தாவே 62 சீட், ஐடியாலஜிக்கலாவே பார்த்தாவே வந்து அதுதான் அவருடைய ஆரிய வர்த்தம், அதுதான் அவருடைய கங்கை சமவெளி தான் அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் மையம். அங்க இந்த முறை வந்து என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, என்ன வாய்ப்பு இருக்கிறது தான் என்னால சொல்ல முடியும். நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மோடி அரசாங்கத்தின் மீதான எதிர்பார்ப்பு 2014 ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பாருங்கிற எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் 10 வருஷ காலம் நடந்த இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் அதை டெலிவரி பண்ணுச்சா இல்லையாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ராமர் கோயிலோ இல்ல சட்டம் 3-4 பாயிண்ட் சொல்றேன். ராமர் கோயில் வந்து என்னை பொறுத்தவரையில வந்து அந்த கோயிலை கட்டி முடித்த அந்த நிமிடமே அது அரசியல் பிரச்சனையாக முடிந்து விட்டது. அதன் பிறகு இனி அதில் வந்து அதை வச்சு என்ன பிரச்சாரம் பண்ண முடியும், இந்த கோயிலுக்கு ஏன் 4 பேர் வரலன்னு ஒன்றா கேட்கலாம், அது பொலிட்டிக்கல் பிரச்சாரமாக ஆகாது. மூணாவது, பல கூட்டணி முயற்சிகள் முன்னாடி வந்து எஸ்பி பண்ணி பார்த்தாங்க, ஒரு முறை பிஎஸ்பியோட பண்ணி பார்த்தாங்க, ஒரு முறை காங்கிரஸோட பண்ணி பார்த்தாங்க, அதெல்லாம் வந்து அந்த சமயத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இந்த முறை சமாஜ்வாதி பார்ட்டி எடுத்த சில நடவடிக்கைகள், அதாவது அவங்களுடைய வேட்பாளர்களாகவே எல்லா சமூகங்களையும் சேர்ந்தவர்களை நிறுத்தி வைக்கிறது உட்பட எடுத்த நடவடிக்கைகளும், உத்தரப்பிரதேசத்துல வந்து சமாஜ்வாதி கட்சி தான் பெரிய கட்சி, அதாவது அவங்க தான் சீனியர் பார்ட்னர், தாங்கள் தான் ஜூனியர் பார்ட்னர் என்பதை முதலாக உறுதியாக காங்கிரஸ் ஒத்துக்கொண்டதும், இது ரெண்டும் நடந்ததுனால வந்து இந்தியா கூட்டணி அங்க வந்து கொஞ்சம் பலம் பெற்றிருக்கிறது. இதுக்கு அப்பாற்பட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம், இப்போ ரொம்ப பேசும்போது ஒன்று சொன்னாரு, நீங்க கேட்டீங்க, எதிர்காலத்துல வந்து தொழுகையும் இருக்காது பாங்கு சத்தமும் கேட்காதுன்னு முதல்வர் சொன்னாரே அப்படின்னு. அதற்கு வந்து நண்பர் ரமேஷ் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்க கிட்ட 2 முறை நாங்க ஜெயிச்சிருக்கிறோம், இவ்வளவு மெஜாரிட்டி இருக்கு, எங்களை தடுத்திருக்க முடியாது, நாங்க நினைச்சிருந்தா அதெல்லாம் இப்பவே செஞ்சலாம், அதெல்லாம் நாங்க செய்யல அப்படின்னு சொல்லும்போது வாட் ஸ்டாப்ட் அஸ் அப்படின்னு கேட்டார். வாட் ஸ்டாப் யோகியா அதெல்லாம் செய்யறதுக்கு வந்து அவர் ஸ்டாப் பண்ணது எது தெரியுங்களா? இந்தியாவோட டெமோக்ரஸியும் செக்குலரிசமும் கான்ஸ்டியூஷனும் தான். இந்திய அரசியல் சாசனம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை உத்தரப்பிரதேச தேர்தலில் ராகுல் காந்தி செய்த பிரச்சாரம் மிக மிக முக்கியமான பிரச்சாரம். அது சவுத்தில் இருக்கிற நமக்கு பெருசா தெரியாது. அங்க வந்து அது இடஒதுக்கீடு, செக்குலரிசம் அல்லது இந்த எல்லா விஷயங்களுமே இந்திய அரசியல் சாசனத்துல உறுதிப்பட்டிருக்கு. அதனாலதான் இவங்க வந்து அதை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல பாஜக தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பிரச்சாரங்கிறது என்னன்னா, நாம் அடுத்த ஆட்சிக்கு வரும்போது இந்து ராஷ்டிரம் அமையும், இப்ப இருக்கிற இந்தியன் கான்ஸ்டியூஷன்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நாம வந்து ஒரு புதிய கான்ஸ்டியூஷனை கொண்டு வருவோம், நம்முடைய ஒரு மதம் சார்ந்த ஆட்சி வரும் என்பதை அவங்க வெளிப்படையாக பிரச்சாரம் செய்யக்கூடியது. ஆனா மோடி சொல்றாரு, என் உயிரே போனாலும் இந்திய அரசமைப்பை மாற்ற நான் விடவே மாட்டேன் சொல்லலாம். அமித்ஷாவும் சொல்றாரு. ஆனா அவர் சொல்றது வந்து ஒரு பெரும்பாலும் வந்து அவருடைய பல்வேறு வார்த்தைகள்ல ஒன்னாதான். நீங்க சொல்றதும் நடந்திருக்கு. நான் என்ன சொல்றேன், பாஜக 3ஆம் கட்ட தலைவர்கள் 4ஆம் கட்ட தலைவர்கள் சொல்றதை எடுத்துக்கணுமா, இல்ல மோடி அமித்ஷா சொல்றதை நம்ம எடுத்துக்கணும்? மக்கள் வந்து நடைமுறையில நேரடியாக அடிபடுகிற மக்கள் தங்களுக்கு பிரச்சனை வரத்தை பாக்குறாங்க, சிறுபான்மையினர் என்கிற ஒரே காரணத்தால் தாக்கப்படுவதை பாக்குறாங்க, தலித் என்கிற ஒரே காரணத்தால் ஒடுக்கப்படுவதை பார்க்கறாங்க. அந்த இடத்துல அனுபவம் தான் முடிவெடுக்க வைக்குமே ஒழிய தலைவர் என்ன சொல்றாருங்கிறது முடிவெடுக்க முடியாது. நிறைய வரலாறு சொன்னாரு, நான் வந்து அவ்வளவு தூரம்லாம் போக விரும்பல. முஸ்லீம் எதிர்ப்பு, இஸ்லாமிய எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு அரசியல் தான் பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய அந்த சங் பரிவாரம் எல்லாமே தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய ஒரு அரசியல். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில அதுக்கு வந்து வட இந்தியாவில் ஒரு வரவேற்பு இருந்திருக்கலாம், அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த கொஞ்ச காலத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கண்மூடித்தனமாக வந்து பரப்பப்படக்கூடிய மதவாத பிரச்சாரத்தை முதல் முறையாக வந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகி இருக்குன்னு பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி யூடியூப் சேனல்ஸ், நிறைய ஆயிரக்கணக்கான சேனல்ஸை வந்து ஒரு சிலர் வந்து அனாலிசிஸ் பண்ணி சில ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. என்ன பேசுகிறாங்க அந்த சேனலில்? என்ன இப்போ மாஸ் மீடியாங்கிறது, குறிப்பாக டெல்லி பேஸ்ட் மீடியாங்கிறது அதில் எதிர்கட்சிக்கே வாய்ப்பு இல்லை.
எனவே அதில் மாற்று கருத்துக்கள்லாம் வராது. அது மோடியினுடைய பிரச்சாரம் தான் இன்னொரு வடிவத்தில் வருதுங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் யூடியூப் சேனல்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த துருவராத்தியோட சேனல் அதில் ஒரு உதாரணம் தான், நான் அவரை வச்சு மட்டும் சொல்லலை. பெரும்பாலும் உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில் எல்லா இடங்கள்லையும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு பேச்சு எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அதுக்கு கிடைக்கக்கூடிய லைக்ஸு, அதை பற்றிய யூடியூப்பில் அது எவ்வளோ ஷேர் ஆகுதுங்கிற எல்லா விஷயங்களோட சேர்த்து பேசுகிறேன். முதன் முறையாக வட இந்தியாவில் இந்த வளர்ச்சி குறித்து ஒரு பேச்சு பெரிய அளவுக்கு வந்திருக்கு, வேலைவாய்ப்பு பற்றி பெரிய அளவுக்கு வந்திருக்கு. அப்புறம் எதுக்கெடுத்தாலும் முஸ்லீம்களை குறை சொல்றதுனால என்ன பலன் என்கின்ற ஒரு புரிதலும் கூடுதலாக வந்திருக்கு. ரைட், நான் சந்தேகத்தில் கேட்கிறேன், அந்த புரிதல் கூட வந்திருக்குன்னா அந்த தகவல் நிச்சயமா பிரதமர் மோடிக்கோ பாஜக தலைவர்களுக்கோ தெரிஞ்சிருக்கும்ல. அது தெரிந்தும் ஏன் தினம் தினம் இஸ்லாமியர்கள் குறித்து அவர்கள் பேச வேண்டிய தேவை இருக்கு? இது ரெண்டுக்கும் அது ரொம்ப லாஜிக்கான கேள்வியாக நான் கூட எடுத்துக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, களத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் என்னதான் இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய ஐடியாலஜிக்கலா என்ன பேசுறாங்களோ அதை திட்டமிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாற்றம் நடக்க தான் செய்யும். சோ அந்த வட மாநிலங்கள்ல இன்னைக்கு பிஜேபி ஜெயிக்குதா இல்லைங்கிறதுலாம் அப்புறம் பார்க்கலாங்க. ஆனா வட இந்தியாவில முதன் முறையா இந்த மதவாதத்துக்கும் பிளவுவாதத்துக்கும் எதிரான மனநிலையும் அந்த மக்கள் மத்தியில உருவாகி இருக்கிறது என்பதை இப்போ பார்க்க முடியுது. ஏன் இது நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? எதை காரணமாக சொல்லி இவர்கள் ஆட்சியை பிடித்தார்களோ அதை டெலிவர் பண்ணல, அந்த வளர்ச்சியை, அந்த வாழ்க்கை ஆதாரத்தை உருவாக்கலைங்கிறதுல இருந்து அந்த பிரச்சனை வரும். நான் இந்த நம்பர்ஸ்க்கு வரேன். இந்த நம்பர்ஸ் முதல் கட்டமா வந்திருக்கிற எண்களை பார்க்கும்போது 350க்கு மேலே 330க்கு மேலே பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும், என்டிஏக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையாக ஆகும் என்று சொன்னால் தென்னிந்தியாவில் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றாக வேண்டும் அந்த நம்பரை கூட்டுறதுக்கு. ஏன்னா வடக்க ஏற்கனவே அவங்க பீக்கில் தானே இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த நம்பர்ஸ் இப்போ போட்டிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக 2லேருந்து 4 தொகுதி, கேரளாவில் சிபிஎம் 0, இது பிஜேபிக்கு என்டிஏக்கு 2லேருந்து 3 தொகுதி. இது நான் இந்தியா டுடே கருத்து கணிப்பை சொல்கிறேன். கர்நாடகத்தில் கிட்டத்தட்ட என்டிஏ ஸ்வீப் பண்ணுது, அதாவது பிஜேபி ப்ளஸ் ஜேடிஎஸ். காங்கிரஸுக்கு ஒரு 3-4 தொகுதி கூட வரல. இப்போ இதுவரையிலும் வந்ததுலேருந்து பார்க்குறேன். ஆக இந்த கருத்து கணிப்புகளில் ஒரு பேட்டர்ன் என்ன தெரியுதுன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே பெற்ற வெற்றியை விட அதிகமாக பெறும். குறிப்பாக தென்னிந்தியாவில் அவர்கள் மொத்தமாக சேர்த்து ஒரு 40 சீட்டாவது அவங்க எடுக்கணும். இன்னும் ஆந்திரா தெலுங்கானாலாம் போட ஆரம்பிக்கல என்கிற ஒரு காட்சியை இவங்க உருவாக்குறாங்க. ஏன்னா காட்சியை உருவாக்குறாங்க தான் சொல்லுவேன். ஏன்னா முடிவுகள் வர வரையில இது இல்ல. ஆனாலும் இங்க இருக்க அப்படி கொடுக்கணும்னா இங்க திமுக ஏறக்குறைய 35 இடங்கள் அப்படிங்கிறது ஏறக்குறைய எல்லாருமே அந்த நம்பர்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அது களத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இங்க அதுதான் ஃபேவரா இருக்குங்கிற மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, என்ன போட்டிருக்காங்களோ அது சரியாக இது பிரதிபலிக்கிற பட்சத்துல இதான் இன்டர்பிரேஷன் தானே சொல்றேன். ஓகே, இது நான் இன்டர்பிரேஷன் தான் சொல்றேன், இது பொய் இல்லைன்னு அப்படிங்கிறதுலாம் விட்டுருங்க. ஸோ இந்த இன்டர்பிரேஷன் படி மிகப்பெரிய அளவுக்கு பாஜக போன முறை வடக்கு முழுக்க ஸ்வீப் பண்ணாங்க, மேற்கு இந்தியாவில் ஸ்வீப் பண்ணாங்க, கிழக்கில் ஸ்வீப் பண்ணாங்க. இப்போ சவுத்துலேயும் பண்ணணும். சவுத்துலேயும் பெரிய அளவுக்கு எடுத்தாதான் இந்த 350 இதெல்லாம் வரும் என்கிற கணக்கு வருகிறது. ஆனால் என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வரையில கடந்த இந்த 7 கட்டமாக நடந்த தேர்தல், இதுக்கு முன்னாடி நடந்த சூழல் இதெல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அரசியல் இங்கே நிலவுவதா நான் நினைக்கல. ஆக பாரதிய ஜனதா கட்சி 272 எடுக்குமா இல்லையாங்கிறதுக்கு நம்ம விவாதிக்கலாமே ஒழிய அது 350 எடுக்கும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும், அத்தனை கருத்து கணிப்பாளர்களும், அத்தனை பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸும் அத்தனை பேரும் தவறு அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் வர வேண்டி இருக்குது. இந்த கணக்குகளை பார்க்கும்போது 353 to 368 இது என்டிடிவி ஆடி நிறைவு கருத்து இல்லை. அதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த நிலையில இதை பற்றிய ஒரு களத்தை மீண்டும் ஆராய்ச்சி செய்யாம கமெண்ட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த நம்பர்ஸை வச்சு எதுவுமே இன்டர்பிரேட் பண்ண முடியல. ஓகே, எது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இது முழுமையாக பிரதிபலிப்பதாக நான் நம்பவில்லை. ஆனால் அதை இன்டர்பிரேட் பண்றதுக்கு இன்னும் கூடுதலான தகவல்கள் வேணும். சரி.